Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ராகி அடை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் ராகி மாவு வீட்டிலே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டிலே அரைச்சி நல்லா முளைக்கட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ரென்த் அது. நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோதுக்கு சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா சின்னதாக இருந்தால் தான் சாப்பிடும்போது கடிப்பட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இது வந்து ஆப்ஷனல் தான். தயிர் வந்து நீங்கள் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தயிர் இல்லைனா கூட பரவாயில்லைங்க. தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லைனா கூட பரவாயில்ல. இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். கீரையை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. வீட்டு கீரையாகவே இருந்தால் கூட அதில் வந்து தூசிலாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கீரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு. இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையை வச்சு. நீங்கள் ஸ்பூன் எதுவுமே வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தயிர் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாமே நல்லா கலந்து வரும் ஒரு நாட்டு. இதை ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு எல்லாமே. இப்போ வந்து இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இது வந்து 100 ml தண்ணி. இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துக்கலாம் நல்லா. நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா கையை வச்சே கூட நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இது எப்படி எந்த பதத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடியாப்பெல்லாம் செய்யும்போது நல்லா சாஃப்டான பதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பண்ண முடியும். அதுக்காக பாருங்கள், இப்போ பிணைஞ்சிட்டேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. தெரியுதா உங்களுக்கு? இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. இதை விட தண்ணியாகவும் ஆக வேணாம், இதோட திக்காகவும் ஆக வேணாம். இந்த அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம பால் சைஸ்க்கு இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு இதை வந்து நீங்கள் சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா கட்டை, அதிலே கூட நீங்கள் வந்து தேய்க்கலாம். அதில் வந்து ஒரு துளி எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து விரிக்க ஆரம்பிங்க. அப்போ கூட சில டைம் சரியாக வரலனா கூட இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றாமல் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி ஒட்டிக்குது பாருங்கள். விரிக்கும் போது நல்லா விரிஞ்சாலும் அது எடுக்கும்போது வராது, இந்த மாதிரி பிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வேறு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம உளுந்து பருப்பு அதுக்கப்புறமா ரவெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கை வச்சு பண்ணுங்கள், எதுவுமே வேண்டாம், கை வச்சு பண்ணாலே போதும். இதில் வந்து அந்த பால் சைஸ்க்கு ராகி மாவு எடுத்துருக்கோம்ல, அதையும் வச்சுட்டு நல்லா கையை வச்சே விரித்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல தடிசாவும் ஒரு இடத்துல வந்து மெலிசாவும் இருக்க மாதிரி பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சமமாக வேகும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா ரெடி பண்ணிவிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம அப்படியே தவாவில் போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். இதுலேயும் நான் 2 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடலான்ட்டு. இது வந்து நான் அப்படி டேரெக்டாக நான் போட போகிறேன். அந்த பாலித்தீன் கவர் வச்சு நான் வந்து டேரெக்டாக போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து தவாவில் ஒட்டிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த கவரில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி விரித்து எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து உங்கள் கையில் இப்படி பண்ணிவிட்டு தலைகீழ இப்படி திருப்பி எடுத்திங்கனாலே போதும். அழகாக உங்கள் கையிலே அது வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோசைக்கல்லையோ இல்லை தவாலையோ போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கேயாவது உப்பி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சமமாக வேகும்.
இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி. நீங்கள் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் செஞ்சுருக்கேன். இதை வந்து 2 சைடும் குறைஞ்சது நீங்கள் ஒரு 5 நிமிஷமாச்சு மாற்றி மாற்றி திருப்பி இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 2-3 வாட்டியாவது நீங்கள் திருப்பி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா வேகாமல் இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும். அதாவது டிசென்ட்ரி ப்ராப்ளம் அது மாதிரிலாம் வரும். வயிறு வலி அந்த மாதிரி கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2 சைடும் நல்லா வேகணும். அதுக்காக ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி ஒரு 2-3 வாட்டி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ளேம் ஃபுல்லாக மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹையில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும், வேகாமல் இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா கூட ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் மீடியமில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் 2-3 வாட்டி இந்த மாதிரி திருப்பி தான் போட்டிருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட சீக்கிரமாக வேகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ராகி அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக நம்மளோட ராகி அடை ரெடி ஆயிடுச்சுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி இது. இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அமைக்கிறங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் ஃபீல்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சித்து சமையலை இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை.